நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த சாய் சரண் ஒருவேளை ஃபைனலுக்கு வந்தால் எந்த வகையில் உங்களுக்கு பிரச்சனை? ஒரு வெறி தெரியும் அவன்கிட்ட, அந்த வின் பண்ற அந்த வெறி. ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் சக்சஸ். வெரி மச். அது இட் ஷோஸ். இன்ஃபேக்ட் ஐ கேன் see it. இப்போ கூட எனக்கு தெரியுது. ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஒன் வெரி பிக் ப்ளஸ் பாயிண்ட் அவன்கிட்ட. ஸோ த ஸ்பிரிட் கண்டிப்பா அது கொஞ்சம் அச்சுறுத்துகிற விஷயம் தான். ஓகே, அதே ஸ்பிரிட்டோடு அன்பேஸ்வம் படத்துலேருந்து ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. புறப்படும் பெண் நான் பூவரைந்தால் தீ வந்து விரல் சுடும் கண்ணே நான் தீவரைந்தால் உயிரல்லதெல்லாம் உயிர் கொள்ளும் என்றால் உயிருள்ள நானோ என்னாகுவேன்? உயிர் வாங்கிடும் ஓவியம் நேயடி. பூவாசம் புறப்படும் பெண்ணே நான் பூவரைந்தால் தீ வந்து விரல் சுடும் கண்ணே நான் தீவரைந்தால். கூட ஓவியத்தின் பாகமே கூடல் கூட காதல் என்று ஆகுமே. ஒரு வாரம் வரை நீல வண்ணம் நம் காதல் வரைய என்ன வண்ணம்? மேகத்தையே மாற்றி மண் சேரும் மழை போல மடியோடி விழுந்தாயே வா. பூவாசம் புறப்படும் பெண்ணே நான் பூவரைந்தால் வந்து விரல் சுடும் கண்ணே நான் தீவரைந்தால் உயிரல்லதெல்லாம் உயிர் கொள்ளும் என்றால் உயிருள்ள நானோ என்னாகுவேன்? உயிர் வாங்கிடும் ஓவியம் நேயடி. கமல் பாட்டு பாடுறப்ப மட்டும் ஒரு கூடுதலான ஒரு ஃபீல் வருது. ஒய்? கமல் சார் வந்து எனக்கு ஐடல். நீங்கள் கமல் சாரோட பெரிய ஃபேன் அப்படிங்கிறது. பக்தன். பக்தன். ரஜினி சாரோட ஃபேன், கமல் சாரோட பக்தன். எவ்வளோ அழகாக விட்டு கொடுக்காம ரெண்டு பேரும் கையில் வச்சுக்கிறார். டெஃபினட்டாக இந்த படமே இன்ஃபேக்ட் அன்பேசும் படம் வந்து என்ன ஃபஸ்ட்டு டைம் நான் ஒரு படம் பார்த்து கண்ணிலேயும் தண்ணி விட்டேன். அது ஃபஸ்ட்டு டைம் தான். ஸோ அந்த படம் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ எனி சாங் ஃப்ரம் தட் ஃபிலிம் அது எனக்கு கூடுதல் ஒரு ஒரு இஷ்டம் இருக்கும் பாடுறச்சு. ஓகே, டிஎல் மகாராஜன் சார். சாய் சரண். ஹலோ சார். நல்ல பாடல், நல்ல ராகம். நீங்கள் பாடினது நல்லா பாடினீங்க. அந்த இம்ப்ரூவைஸ் பண்ணி ஒரு என்ன பாடினீங்க? அது பூவாசம் புறப்படும் பெண்ணே. அந்த இடம் ஃபஸ்ட் கிளாஸ் ஆனது. கரெக்டாக அந்த நோட்டை, அதாவது நம்ம என்ன நினச்சி பாடுறோமோ அந்த நோட் 100க்கு 100% அந்த இடத்துல போய் கரெக்டாக உட்காரணும், சீட் ஆகணும். அப்படி ஆனால் தான் நம்ம அதை இம்ப்ரூவைஸ் பாடுறதுக்கு பெருமை. இல்லாட்டி அவங்க பாடின பாட்டே நம்ம கெடுத்த மாதிரி ஆகிடும். இந்த பாடல் நீங்கள் கெடுக்கவில்லை, அந்த பாடலுக்கு பெருமை சேர்த்துருக்கீங்க. கரெக்டாக அந்த சங்கதி நான் ரொம்ப ரசித்தேன். நல்லா பாடினீங்க. இன்னும் உங்களுடைய திறமையை வளர்த்து கொண்டால் நீங்கள் தமிழகத்தின் எதிர்கால ஒரு பின்னணி பாடல்களை நீங்கள் ஒருத்தர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்த்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.